வெளியே விளையாடிட்டு இருந்த சிறுமி கொஞ்ச நேரத்துல காணாம போறாங்க. மாலை 5 மணி அளவுல குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குழந்தையோட தாயார் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது குழந்தை எங்கு தேடியும் கிடைக்கல. அதற்கு அப்புறமா 7 மணிக்கு குழந்தையோட தந்தை அவர்கள் வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது தந்தைகிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. வெளியே விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு தாயார் சொல்றது மூலமா அதற்கப்புறம் தந்தையும் சேர்ந்து அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் எல்லாரும் வந்து குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் குழந்தை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சூலூர் காவல் நிலையத்துல ஒரு புகார குடுக்குறாங்க. போலீசாரும் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போலீசார் தேடியும் அந்த குழந்தை வந்து பிடிபடவே இல்ல. அதற்கு அப்புறமா நேற்றைக்கு இரவு, அதாவது 22ஆம் தேதி குழந்தை காணாம போன தேதியிலிருந்து அடுத்த நாள் இரவு வந்து குளக்கரை, அந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில ஒரு குழந்தையோட சடலம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோருக்கும் காவல்துறைக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. அதை தொடர்ந்து அந்த குழந்தையோட சடலத்தை மீட்க போகும் பொழுது அந்த குழந்தை தான் காணாமல் போன இந்த சூலூர் பகுதியை சேர்ந்த குழந்தை அப்படின்றது தெரிய வருது.